SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்காக வெங்கடேஷ் குமார். ஸோ இன்னைக்கு வந்து டே 35 9th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி புக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த புக்ல இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான 50 கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் 50 கொஸ்டின் மட்டும்தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த 9th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி புக்கை பொறுத்தளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின்ஸை நம்ம அடுத்தடுத்த பிளான்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ நிறைய பேர் இந்த டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது பெருசே கிடையாது, ஆரம்பித்த மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது தான் பெருசு. ஸோ ஒரு நாள் 2 நாள் நம்ம வந்து வீடியோ போடாமல் விட்டுருந்தா நீங்கள் டெஸ்ட் எழுதாமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அந்த நாளை வந்து நீங்கள் ஒரு ஹாலிடேவாக எடுத்து அதே மாதிரி ஒரு ஸ்டடி கேப்பாக எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்டை 3 டைம் படிச்சிருந்தா தான் அந்த கொஸ்டின் சரியா கரெக்டா சரிங்களா, அதாவது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். அதாவது எக்ஸாம் எழுதுறப்பவே நீங்கள் பாஸா ஃபெயிலா அப்படிங்கிற ரிசல்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து என்னவா இருக்கணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். புரிஞ்சுங்களா? அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து தான் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ கீப் ரிவைசிங், தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டாக வரக்கூடிய எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். எப்படியும் செப்டம்பருடைய முதல் வாரத்திலேயோ அல்லது 2வது வாரத்திலேயோ எக்ஸாம் வச்சுருவாங்க. இனி நிறைய நாள்லாம் நம்மளுக்கு கிடையாது. அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 மாதம் தான் இருக்குது சரிங்களா. அந்த 5 மாதத்துக்குள்ளே 3 டைம் ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் நீங்களே படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க சரிங்களா. ஸோ ஜெயிச்சவங்க யாருமே சுலபமாக ஈஸியாக ஜெயிச்சவங்க கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்க தான். ஜெயிச்சவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்க தான். அதை மைண்டில் வச்சுட்டு நீங்களும் கரெக்டாக கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் முதல் கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் among the following is the most important gas for the survival of living organism? Option A helium, option B carbon dioxide, option C oxygen, option D methane. இதே கொஸ்டின் தமிழ்ல பின்வருவனவற்றில் உயிரினங்களின் உயிர் வாழ்வதற்கான மிக முக்கியமான வாயு எது? ஆப்ஷன் ஏ ஹீலியம், ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு, ஆப்ஷன் சி ஆக்சிஜன், ஆப்ஷன் டி மீத்தேன். ரெண்டாவது கொஸ்டின், த லோயஸ்ட் லேயர் ஆஃப் தி அட்மாஸ்பியர் இஸ் நோன் ஆஸ். 5 லேயர் இருக்கு அட்மாஸ்பியர்ல, அது லோயஸ்ட் லேயர் கீழே இருக்கக்கூடிய லேயர் எதுன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ ட்ரோபோஸ்பியர், ஆப்ஷன் பி ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஆப்ஷன் சி எக்ஸாஸ்பியர், ஆப்ஷன் டி மீசோஸ்பியர். வளிமண்டலத்தின் மிக தாழ்வான அடுக்கு எது? ஆப்ஷன் ஏ அடியடுக்கு, ஆப்ஷன் பி படையடுக்கு, ஆப்ஷன் சி வெளியடுக்கு, ஆப்ஷன் டி இடையடுக்கு. எது தாழ்வான அடுக்கு அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் ரிஃப்ளெக்ட்ஸ் ரேடியோ வேவ்ஸ்? ஆப்ஷன் ஏ எக்ஸாஸ்பியர், ஆப்ஷன் பி அயனோஸ்பியர், ஆப்ஷன் சி மீசோஸ்பியர், ஆப்ஷன் டி ஸ்ட்ராட்டோஸ்பியர். வளிமண்டலத்தின் எந்த அடுக்கு ரேடியோ அலைகளை எதிரொலிக்கிறது? ஆப்ஷன் ஏ வெளியடுக்கு, ஆப்ஷன் பி அயனி மண்டலம், ஆப்ஷன் சி இடையடுக்கு, ஆப்ஷன் டி படையடுக்கு. இந்த பர்டிகுலர் அடுக்கு இல்லை அப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது சரிங்களா. இந்த அடுக்கு நம்மளுடைய தொழில்நுட்பத்திற்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு அடுக்குன்னு கூட இதை சொல்லலாம். ஃபோர்த் கொஸ்டின், which is the chief energy resource சரிங்களா of the earth? ஆப்ஷன் ஏ sun, ஆப்ஷன் பி மூன், ஆப்ஷன் சி ஸ்டார், ஆப்ஷன் டி clouds. எது பூமியின் முக்கிய ஆற்றல் மூலமாகும்? ஆப்ஷன் ஏ சூரியன், ஆப்ஷன் பி நிலா, ஆப்ஷன் சி நட்சத்திரங்கள், ஆப்ஷன் டி மேகங்கள். சரிங்களா. சிலர் யோசிக்கலாம் சரிங்களா, எப்படி யோசிக்கலாம்னா பூமியின் நீரின்றி அமையாத உலகு, அதுபோல மழை தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா பூமியே இல்லை சரிங்களா. அதனால மேகங்களாக கூட அந்த முக்கிய மூலமா இருக்கலாம். ஆனால் புக்ல எதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆல் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த விச் லேயர்? ஆப்ஷன் ஏ ட்ரோபோஸ்பியர், ஆப்ஷன் பி அயனோஸ்பியர், ஆப்ஷன் சி மீசோஸ்பியர், ஆப்ஷன் டி எக்ஸாஸ்பியர். எந்த அடுக்கில் அனைத்து வகையான மேகங்களும் காணப்படுகின்றன? கிட்டத்தட்ட பல வகையான மேகங்கள் இருக்கு, 7-8 டைப்ஸ் ஆஃப் மேகங்கள் இருக்கு சரிங்களா. அதுல எல்லா மேகமும் இருக்கக்கூடிய அடுக்கு எதுன்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ வெப்ப அடுக்கு, ஆப்ஷன் பி அயனி மண்டலம், ஆப்ஷன் சி இடையடுக்கு, ஆப்ஷன் டி வெளியடுக்கு.
The monsoon falls under which category of winds? Option A, prevailing winds. Option B, periodic winds. Option C, local winds. Option D, none of the above. இந்த 9th புக்கை தரவா படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 11th ஜியாகிரஃபி புக்கை படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா 9th புக்கில் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அது அப்படியே 11th புக்கில் இருக்குது. சரிங்களா? அதான் நான் முதல்ல சொன்னேன். 6th to 8th புக்கை தரவா படித்தோம்னா 9th and 10th புக் ஈஸியாக இருக்கும். 9th to 10th புக்கை வந்து தரவா படித்தோம்னா 11th and 12th புக் ஈஸியாக இருக்கும். நம்ம பார்க்குறப்ப தான் 6th to 12th அப்படின்னு எடுக்கிறப்போ நிறைய புக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அத்தனை புக்ஸ் கிடையவே கிடையாது. ரியலாக புது தாட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான். சரிங்களா? சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோடைய சிலபஸே ரொம்ப கம்மி தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட எல்லாருமே சிலபஸில் ஈஸியாக கவர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. மழைக்காலம் எந்த வகை காற்றினால் வருகிறது? ஆப்ஷன் ஏ, ஆண்டு முழுவதும் வீசும் காற்றினால். ஆப்ஷன் பி, பருவகால காற்றினால். ஆப்ஷன் சி, தலக்காற்றுகளினால். ஆப்ஷன் டி, மேலே உள்ள எதுவும் இல்லை. 7th question. Which among the following is found in the atmosphere which plays an important role in predicting weather phenomenon? Option A, nitrogen. Option B, argon. Option C, oxygen. Option D, water vapor. பின்வருவனவற்றில் வளிமண்டலத்தில் காணப்படும் மற்றும் வானிலையை கணிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது? ஆப்ஷன் ஏ, நைட்ரஜன். ஆப்ஷன் பி, ஆர்கான். ஆப்ஷன் சி, ஆக்சிஜன். ஆப்ஷன் டி, நீராவி. இந்த அனைத்து வாயுக்களுமே வளிமண்டலத்தில் காணப்படுகிறது. அதே மாதிரி கிளைமேட் ஃபேக்டருக்கு இந்த 4 வாயுக்களுமே முக்கியம் தான். ஆனால் இதில் அதிகமான முக்கியத்துவம் எது கொடுத்துருக்கோம் அதுதான் இந்த கொஸ்டின் டினோட் பண்ணுது. ஆப்ஷன் 8. Which among the following statement is correct? First point, there are 5 atmospheric layers. There are 5 atmospheric layers. Second point, almost all weather phenomena take place in stratosphere. Option C, troposphere is known as weather making layer. Option A, 1 and 2 only. Option B, 2 and 3 only. Option C, 1 and 3 only. Option D, 1, 2, 3. சரிங்களா? இதுக்கான சரியான பதில் தெரியும்னா சூஸ் பண்ணுங்க. பின்வரும் அறிக்கைகளில் எவை சரியானவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 5 வளிமண்டல அடுக்குகள் உள்ளன. செகண்ட் பாயிண்ட், கிட்டத்தட்ட அனைத்து வானிலை நிகழ்வுகளும் படையடுக்கில் நடைபெறுகின்றன. தேர்ட் பாயிண்ட், அடியடுக்கு வானிலையை உருவாக்கும் அடுக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. ஆப்ஷன் பி 2 மற்றும் 3. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3. ஆப்ஷன் டி 1, 2, 3. மூணுமே சரின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Which among the following statement is correct? Auroras are cosmic glowing lights produced by a stream of electrons discharged from the sun surface due to magnetic storms that are seen as unique multicolored fireworks hanging in the polar sky during midnight. Second point, auroras australis in northern hemisphere, aurora borealis in southern hemisphere. Option A 1 only. Option B 2 only. Option C both. Option D none. பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அரோராக்கள் காந்த புயல்களால், சரிங்களா, அரோராக்கள் காந்த புயல்களால் சூரியனின் மேற்பரப்பிலிருந்து வெளியேற்றப்படும் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தினால் உற்பத்தி செய்யப்படும் ஒளிரும் விளக்குகள் ஆகும். மேலும் அவை நள்ளிரவில் துருவ பகுதியின் வானத்தில் ஒளிரும் வண்ண மத்தாப்புகள் போல் காணப்படுகின்றன. செகண்ட் பாயிண்ட், வடக்கு அரைக்கோளத்தில் அரோரா ஆஸ்திரேலிஸ் எனவும் தெற்கு அரைக்கோளத்தில் அரோரா பெரியாலிஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே. ஆப்ஷன் பி 2 மட்டும். ஆப்ஷன் சி 2ம் சரியானவை. ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 10th question, which among the following influence the weather and climate of a region? First point, distance from the equator. Second, altitude. Third, nearness to the sea. Fourth, mountain barrier. Option A 1 and 2 only. Option B 1, 2, 4. Option C 1, 2, 3. Option D all the above. பின்வருவனவற்றில் ஒரு இடத்தின் வானிலை மற்றும் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் யாவை? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பூமத்திய ரேகையிலிருந்து தூரம். செகண்ட், உயரம். தேர்ட், கடலுக்கு எவ்வளவு அருகில் இருப்பது என்பதை பொறுத்து கடலின் அருகில். ஃபோர்த் பாயிண்ட், மலைகளால் ஏற்படும் தடை. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2. ஆப்ஷன் பி 1, 2, 4. ஆப்ஷன் சி 1, 2, 3. ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும்.
சப்போஸ் கொஷின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி கொஷினை பொறுமையாக பார்க்கலாம். இன்கேஸ் இந்த கொஷின்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் வீடியோவையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் கொஷின்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுவேன். Study of weather is called as the option A meteorology, option B climatology, option C cosmology, option D none of the above. வானிலை பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் A வானிலை ஆய்வியல், ஆப்ஷன் B காலநிலையியல், ஆப்ஷன் C அண்டவியல், ஆப்ஷன் D மேற்கூறிய எதுவும் இல்லை. 12th question. As per normal lapse rate, at what rate the temperature decrease when we move above the surface per kilometer? Option A 4.5 degrees Celsius per kilometer. Option B 5.5 degrees Celsius per kilometer. Option C 6.5 degrees Celsius per kilometer. Option D 7.5 degrees Celsius per kilometer. சாதாரண வெப்பநிலை வீழ்ச்சி விகிதத்தின்படி ஒரு கிலோமீட்டர் உயரத்திற்கு வெப்பநிலை எந்த விகிதத்தில் குறைகிறது? ஒரு கிலோமீட்டர் உயரம் போக போக எப்படி டெம்பரேச்சர் ஃபால் ஆகும் தான் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 4.5 டிகிரி 4.5 டிகிரி செல்சியஸ் கிலோமீட்டர். ஆப்ஷன் பி 5.5 டிகிரி செல்சியஸ் ஒரு கிலோமீட்டருக்கு. ஆப்ஷன் சி 6.5 டிகிரி செல்சியஸ் ஒரு கிலோமீட்டருக்கு. ஆப்ஷன் டி 7.5 டிகிரி செல்சியஸ் ஒரு கிலோமீட்டருக்கு. 13th question. Which side of the mountain receives high rain? Option A windward side. Option B leeward side. Option C valley side. Option D in the top of the hill. மலையின் எந்த பக்கத்தில், சரிங்களா, அதாவது எந்த பகுதியில் கேட்கலப்பா, எந்த பக்கத்தில், மலையின் பக்கத்தில் லெஃப்ட் சைட்லையா ரைட் சைட்லையா அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். மலையின் எந்த பக்கத்தில் அதிக மழை பெய்யும்? ஏ காற்றோட்டத்தின் பக்கம். ஆப்ஷன் பி மலை மறைவு பக்கம். ஆப்ஷன் சி பள்ளத்தாக்கின் பக்கம். ஆப்ஷன் டி மலையின் உச்சியில். What is the name of the instrument which measures wind speed? Option A hygrometer. Option B anemometer. Option C speedometer. Option D weatherometer. காற்றின் வேகத்தை அளவிடும் கருவியின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ நீர்மானி. ஆப்ஷன் பி காற்றுமானி. ஆப்ஷன் சி வேகமானி. ஆப்ஷன் டி காலமானி. 15th question. Westerlies are classified as the option A periodic winds, option B planetary winds, option C local winds, option D trade winds. மேற்கத்திய காற்றுகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ பருவகால காற்றுகள், ஆப்ஷன் பி கண்டக் காற்றுகள், ஆப்ஷன் சி தலக்காற்றுகள், ஆப்ஷன் டி வர்த்தக காற்றுகள். 16th question. Match the following. சைக்ளான்ஸ் அதுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்கோம்னா ஆஸ்திரேலியன் சி. டைஃபூன்ஸ் அதுக்கு நேரம் அட்லாண்டிக் ஓஷன். ஹரிகேன்ஸ் இந்தியன் ஓஷன் கொடுத்துருக்கோம். வில்லி வில்லி சவுத் சைனா சி. இது கரெக்டாக எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஆப்ஷனை பார்த்து நீங்கள் எழுதணும், புரிஞ்சுங்களா? ஆனால் என்னன்னா சைக்ளோன்ஸ், டைஃபூன்ஸ், ஹரிகேன்ஸ், வில்லி வில்லி இது எல்லாமே அதிவேக காற்றுகள், புயல்னு சொல்லுவோம் நார்மலாகவே. புயலுடைய வேகம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா சூறாவளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2-3 சூறாவளிகள் ஒட்டுக்கா வந்துச்சு அப்படின்னா அதை ஹரிகேன்ஸ்னு சொல்லுவோம். இது என்னன்னா ஒவ்வொரு இடத்துலையும் புயலையும் சூறாவளியும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி உருவாகிற இடத்தை பொறுத்தும் ஹரிகேனா, டைஃபூனா, சைக்ளோனான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியன் ஓஷன்ல உருவாகிறத சைக்ளோன் சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இது க்ளூவா தரல, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷன்ல உருவாகக்கூடிய புயல்களுக்கு என்னன்னு சொல்லுவோம், ஆஸ்திரேலியன் சீல உருவாகக்கூடிய புயல்களுக்கு என்னன்னு சொல்லுவோம். அப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். பின்வருவனவற்றை பொறுத்துக. ஆப்ஷன் ஏ புயல்கள் ஆஸ்திரேலிய கடல், டைபூன் சூறாவளி அட்லாண்டிக் பெருங்கடல், ஹரிகேன் சூறாவளி இந்திய பெருங்கடல், வில்லி வில்லி தெற்கு சீன கடல். 17th question. Again match the following. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலக்காற்றுகள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கு, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா லூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று வீசும். டெல்லி சைடு லூன்ற ஒரு காற்று வீசும், சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் காற்று ஒவ்வொரு விதமாக வீசும். அதனுடைய பெயர்கள் தான் இது. ஃபான் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. அதுக்கு நேரம் என்ன கொடுத்துருக்கோம், ஆல்ப்ஸ் யூரோப்னு கொடுத்துருக்கோம். சிராக்கோ அதுக்கு நேரம் ஆப்பிரிக்கான்னு கொடுத்துருக்கோம். சின்னூக் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ராக்கீஸ் நார்த் அமெரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்கோம், சரிங்களா? சின்னூக் நேரம் என்ன கொடுத்துருக்கோம், ராக்கீஸ் நார்த் அமெரிக்கான்னு கொடுத்துருக்கோம்.
லூக்கு நேரா இந்தியான்னு கொடுத்துருக்கோம், மிஸ்டலுக்கு நேரா பிரான்ஸ்னு கொடுத்துருக்கோம். நானே இந்த கொஸ்டினுக்கான க்ளூவை கொடுத்துட்டேன். பின்வருவனவற்றை பொறுத்துக. ஃபான் ஆல்ப்ஸ் ஐரோப்பா, சிராக்கோ அதுக்கு நேராக வந்து ஆப்பிரிக்கா, சினூக் அதுக்கு நேராக ராக்கீஸ் வட அமெரிக்கான்னு கொடுத்துருக்கோம், லூ இந்தியான்னு கொடுத்துருக்கோம், மிஸ்டல் பிரான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க. சரிங்களா? Cirrus and cirrocumulus are the types of option A rain, option B wind, option C cloud, option D ocean current. கீற்று மற்றும் கீற்று திரள் என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ மலை, ஆப்ஷன் பி காற்று, ஆப்ஷன் சி மேகம், ஆப்ஷன் டி பெருங்கடல் நீரோட்டம். 19th question. Which among the following is known as the sheep cloud? Option A cirrocumulus, option B stratus, option C altocumulus, option D nimbostratus. பின்வருவனவற்றில் செம்மறி மேகம் என்று அழைக்கப்படுவது எது? கீற்றுத்திரள் மேகம், ஆப்ஷன் பி படை மேகம், ஆப்ஷன் சி உயர்திரள் மேகம், ஆப்ஷன் டி கார்படை மேகம். 20வது கொஸ்டின். Which among the following is the climatic condition factors influencing the form of precipitation mainly are? First point temperature, second point altitude, third point cloud type. Option A 1 and 2, option B 2 and 3, option C 1 and 3, option D 1, 2 and 3. மழையை பாதிக்கும் முக்கிய காரணிகள் யாவை? 1 வெப்பநிலை, 2 உயரம், 3 மேகத்தின் வகை. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டி 1, 2, 3. 21வது கொஸ்டின். Convectional rainfall or 4 o'clock rainfall is experienced in option A polar region, option B subtropical region, option C equatorial region, option D temperate region. வெப்பச்சலன மழை அல்லது 4 மணி மழை என்பது எங்கு பொழிகிறது? ஆப்ஷன் ஏ துருவ பகுதி, ஆப்ஷன் பி துணை வெப்பமண்டல பகுதி, ஆப்ஷன் சி பூமத்திய ரேகை பகுதி, ஆப்ஷன் டி மிதமான வெப்பமண்டல பகுதி. மிதமான பகுதினா என்ன சொல்லியிருப்போம்? மிதமான வெப்பமண்டல பகுதின்னு சொல்றோம். 22nd question. The temperature at which air gets saturated is called as the temperature at which air gets saturated is called as. Option A dew line, option B fog line, option C gas line, option D dew point. காற்றில் நீர் பனிக்கட்டியாகும் வெப்பநிலை டேஷ் என அழைக்கப்படுகிறது அல்லது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பனிவரி, ஆப்ஷன் பி மூடு பனிவரி, ஆப்ஷன் சி எரிவாயு வரி, ஆப்ஷன் டி பனி புள்ளி அப்படின்னு நம்ம சொல்றோம். The temperature of the ocean waters generally dash at greater depth. Option A increases, option B decreases, option C remains constant, option D none of the above. கடல் நீரின் வெப்பநிலை பொதுவாக அதிக ஆழத்தில் ஆப்ஷன் ஏ அதிகரிக்கிறது, ஆப்ஷன் பி குறைகிறது, ஆப்ஷன் சி மாறாமல் உள்ளது, ஆப்ஷன் டி மேலே உள்ள எதுவும் இல்லை. 24th question. Ocean currents are produced due to which among the following factors? Option A due to rotation of earth, option B due to variation in temperature, option C due to earth's movement, option D all the above. கடல் நீரோட்டங்கள் எதன் காரணமாக உருவாகின்றன? ஆப்ஷன் ஏ பூமியின் சுழற்சியின் காரணமாக, ஆப்ஷன் பி வெப்பநிலையின் மாறுபாடு காரணமாக, ஆப்ஷன் சி பூமியின் இயக்கம் காரணமாக, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 25th question. Consider the following statements. Most of the fishing grounds occurs in areas where the continental shelf is wide. Second point. Fishing is well developed in warm tropical waters. Third point. Mixing of warm and cold currents facilitates plant nutrients for fish. Option A 2 மற்றும் 3, option B 1 and 3, option C 1 and 2, option D 1, 2, 3. இது ஒரு UPSC question. பின்வரும் அறிக்கைகளை கவனித்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். First point. கண்டத்திட்டுகள் அகலமாக உள்ள பகுதிகளில் பெரும்பாலான மீன்பிடித்தலங்கள் உள்ளன. Second point. வெப்பமண்டல நீரில் மீன்பிடித்தல் நன்கு காணப்படுகிறது. 3rd point. சூடான மற்றும் குளிர் நீரோட்டங்கள்
கலப்பது மீன்களுக்கான ஊட்டச்சத்துக்களை எளிதாக்குகிறது. ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 3, ஆப்ஷன் பி 1 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. The oceanic ridges comes into existence due to option A convergence of tectonic plates, option B divergence of tectonic plates, option C lateral movement of plates, option D steering of plates. கடலடி மலைகள் எதன் காரணமாக உருவாகிறது? புவித்தட்டுகளின் குவிப்பினால், புவித்தட்டுகள் விலகுவதால், புவித்தட்டுகள் பக்கவாட்டு இயக்கத்தினால், புவித்தட்டுகளை மோதுவதால். சரிங்களா? Which of the following indicates the correct sequence of the topography beneath the surface of the sea? Option A continental shelf, continental slope, sea plain, sea trench. Option B continental slope, continental shelf, sea plain, sea trench. Option C sea plain, continental slope, continental shelf, sea trench. Option D continental slope, sea plain, continental shelf, sea trench. பின்வருவனவற்றில் எது கடல் நிலப்பரப்பின் சரியான வரிசையை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ கண்டத்தட்டு, கண்டச்சரிவு, கடல் சமவெளி, கடல் அகழி. ஆப்ஷன் பி கண்டச்சரிவு, கண்டத்தட்டு, கடல் சமவெளி, கடல் அகழி. ஆப்ஷன் சி கடல் சமவெளி, கண்டத்தட்டு, கண்டச்சரிவு, கடல் அகழி. ஆப்ஷன் டி கண்டச்சரிவு, கடல் சமவெளி, கண்டத்தட்டு, கடல் அகழி. சரியான வரிசையில் எடுக்கணும். இப்போ நீங்க ஒரு கடற்கரையில் இருந்தீங்கன்னா கடலை நோக்கி உள்ள போறப்போ எந்தெந்த நிலப்பரப்புகள் வரும் அப்படிங்கறத இங்க கேட்டோம். 28th question, which of the following is not correctly matched? இது தப்பா மேட்ச் ஆயிருக்குன்னு தான் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ கல்ஃப் ஸ்ட்ரீம் நேரா அட்லாண்டிக் ஓஷன். ஆப்ஷன் பி லேப்ரடார் கரண்ட், அதுக்கு நேரா கொடுத்துருக்கோம் நார்த் அட்லாண்டிக் ஓஷன். ஆப்ஷன் சி கேனரி கரண்ட் மெடிட்டேரியன் சி, மொசாம்பிக் கரண்ட் இந்தியன் ஓஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? வளைகுடா கடல் நீரோட்டம் அட்லாண்டிக் பெருங்கடல், லேப்ரடார் கடல் நீரோட்டம் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல், கேனரி கடல் நீரோட்டம் மத்திய தரைக்கடல், மொசாம்பிக் கடல் நீரோட்டம் இந்திய பெருங்கடல். சோ இதுல எது கரெக்டா பொருந்திருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். 29th question, accession and recent type. Accession என்னன்னா oceans are always shown in blue in maps. Reason, it indicates the natural color of the oceans. A, both A and R are correct and R explains A. சரிங்களா? Option B, both A and R are correct but R does not explains A. Option C, A is correct but R is false. Option D, A is false but R is correct. 29th question, தமிழ்ல வலியுறுத்தல். பெருங்கடல்கள் எப்போதும் வரைபடங்களில் நீல நிறத்தில் காட்டப்படுகின்றன. காரணம், இது கடல்களின் இயற்கையான நிறத்தை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை, ஆர் ஏஐ விளக்குகிறது. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை ஆனால் ஆர் ஆரை விளக்கவில்லை, ஆர் ஏஐ விளக்கவில்லை. ஆப்ஷன் சி, ஏ சரியானது ஆனால் ஆர் தவறானது. ஆப்ஷன் டி, ஏ தவறானது ஆனால் ஆர் சரியானது. Which among the following forms a water cycle? First point condensation, second evaporation, third precipitation. Option A 1 மற்றும் 2, option B 2 மற்றும் 3, option C 1 மற்றும் 3, option D all of the above. பின்வருவனவற்றில் நீர் சுழற்சியை உருவாக்குவது. First நீரின் ஒடுக்கம், செகண்ட் நீர் ஆவியாதல், தேர்டு மழை பொழிவு. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 31st question, which among the following refers to a level below the ground where water is found collected beneath the earth surface? Option A water table, option B ground table, option C baseline, option D none of the above. பின்வருவனவற்றில் நிலத்தடி நீர் மட்டத்தை குறிக்கும் நிலத்தடி நீர் சேகரிக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பின்வருவனவற்றில் நிலத்தடி நீர் மட்டத்தை குறிக்கும் மற்றும் நிலத்தடி நீர் சேகரிக்கப்படுவது எவ்வாறு
அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நிலநீர் மட்டம், ஆப்ஷன் பி தரைமட்டம், ஆப்ஷன் சி அடிப்படை மட்டம், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 32nd question. Deep canyons and trenches are mostly present in the option A continental shelf, option B continental slope, option C continental rise, option D upside plains. ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் அகழிகள் பெரும்பாலும் கடலடியில் எங்கு உள்ளன? ஆப்ஷன் ஏ கண்டத்திட்டு, ஆப்ஷன் பி கண்ட சரிவு, ஆப்ஷன் டி கண்ட உயர்வு, ஆப்ஷன் டி கடல் சமவெளி. 33rd question. Which among the following statement is correct? First point, fathoms is a nautical measurement of the depth of water in the ocean. Second point, isobath is an imaginary line on a map joining the point of equal salinity in oceans. Third point, isohaline, an imaginary line on a map joining the points of equal depths. Option A 1 only, option B 2 only, option C 3 only, option D all of the above. பின்வரும் அறிக்கையில் இது சரியானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாத்தோம்ஸ் என்பது கடலில் உள்ள நீரின் ஆழத்தின் அளவீடு ஆகும். செகண்ட் பாயிண்ட், சம ஆழ்கடல் தொடர் என்பது ஒரு வரைபடத்தில் உள்ள கடலின் சம உப்புத்தன்மை கொண்ட புள்ளிகளுடன் இணைக்கும் கற்பனை கோடு ஆகும். தேர்ட் பாயிண்ட், சம கடல் உவர்ப்பு தொடர் என்பது ஒரு வரைபடத்தில் சம ஆழத்தின் புள்ளிகளை இணைக்கும் ஒரு கற்பனை வரி. ஆப்ஷன் ஏ 1 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மட்டுமே, ஆப்ஷன் சி 3 மட்டுமே, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 34th question. Which among the following is a warm ocean current? Option A Benguela current, option B Canaries current, option C Gulf Stream current, option D Labrador current. பின்வருவனவற்றில் சூடான அல்லது வெப்பமான கடல் நீரோட்டம் எது? ஆப்ஷன் ஏ பெங்குலா நீரோட்டம், ஆப்ஷன் பி கேனரி நீரோட்டம், ஆப்ஷன் சி வளைகுடா நீரோட்டம், ஆப்ஷன் டி லேப்ரடார் நீரோட்டம். 35th question. The Great Barrier Reef is the feature of option A fishes, option B ports, option D coral reefs, option D none of the above. Great Barrier Reef எதன் முக்கிய அம்சமாகும்? ஆப்ஷன் ஏ மீன்கள், ஆப்ஷன் பி துறைமுகம், ஆப்ஷன் சி பவளப்பாறை, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. இந்தியாவில் பவளப்பாறைகள் எந்த இடங்களில் அதிகமாக காணப்படுகின்றன? தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க. நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் இன் இந்தியா. ஆப்ஷன் ஏ டால்பின்ஸ், ஆப்ஷன் பி ஷார்க், ஆப்ஷன் சி ப்ளூ வேல், ஆப்ஷன் டி கேஞ்சஸ்டிக் டால்பின். இந்தியாவில் தேசிய நீர்வாழ் விலங்கு. ஆப்ஷன் ஏ டால்பின்கள், ஆப்ஷன் பி சுறா, ஆப்ஷன் சி நீல திமிங்கலம், ஆப்ஷன் டி கங்கை டால்பின். The coldest biome on earth is option A tundra, option B taiga, option C desert, option D oceans. பூமியில் குளிரான வசிப்பிடம். ஆப்ஷன் ஏ துந்திரா, ஆப்ஷன் பி டைகா, ஆப்ஷன் சி பாலைவனம், ஆப்ஷன் டி பெருங்கடல்கள். 38th question. This is the smallest unit of biosphere. Option A ecosystem, option B biome, option C environment, option D none of the above. ஸோ கொஷின்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா, நம்ம தமிழ்லையும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கோம், அதனால உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் திங், ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோவை பாஸ் பண்ணி எழுதலாம். சரிங்களா? ஸோ பி கான்சன்ட்ரேட்டட். 38th question. எது உயிர்கோளத்தின் மிகச்சிறிய அலகாகும்? ஆப்ஷன் ஏ சுற்றுச்சூழல் அமைப்புகள், ஆப்ஷன் பி உயிர்கோளம், ஆப்ஷன் சி சுற்றுச்சூழல், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. Nutrients are recycled in the atmosphere with the help of certain microorganisms referred to as option A producers, option B decomposers, option C consumers, option D none of the above. சில நுண்ணுயிரிகளால் சத்துக்கள் வளிமண்டலத்தில் மறுசுழற்சி செய்யப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அல்லது மறுசுழற்சி செய்ய பயன்படுத்தப்படும் உயிர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தயாரிப்பாளர்கள், ஆப்ஷன் பி சிதைப்பான்கள், ஆப்ஷன் சி நுகர்வோர்கள், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 40th question. To which climatic conditions are xerophytic plants specifically adapted to? Option A saline and sandy, option B high soil moisture availability, option C cold temperature, option D humid environment. எந்த காலநிலையுடன் ஜீரோபைட்டிக் தாவரங்கள் தழுவி இருக்கின்றன? வாழ உகந்த சூழ்நிலையாக இருக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம்.
ஆப்ஷன் ஏ உப்பு மற்றும் மணல் பகுதிகள். ஆப்ஷன் பி அதிக ஈரப்பதம் உடைய மண்ணில். ஆப்ஷன் சி குளிர் வெப்பநிலை உடைய பகுதியில். ஆப்ஷன் டி ஈரப்பதமான சூழலில். Assess and reason type of 41st question. Hotspot are the regions characterized by numerous endemic plants and animal species living in the vulnerable environment. Reason: to manage and focus on conservation work more effectively, researchers identified hotspot. Option A. Both assertion and reason are true or explains A. Option B. Both assertion and reason are true or does not explain A. Option C. A is true or is false. Option D. Both A and R are false. வலியுறுத்தல். இதே கொஸ்டினை தமிழில் கேட்டிருக்கோம். பாதிக்கப்படக்கூடிய சூழலில் வாழும் ஏராளமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களால் வகைப்படுத்தப்படும் பகுதிகள் பன்மை வள மையங்கள் ஆகும். காரணம்: பாதுகாப்பு பணிகளை மிகவும் திறம்பட நிர்வகிக்கவும் கவனம் செலுத்தவும். புரிஞ்சுங்களா? அந்த உயிரினங்களை பாதுகாப்பு பணிகளை மிகவும் திறம்பட நிர்வகிக்கவும் கவனம் செலுத்தவும் ஆராய்ச்சியாளர்கள் பன்மை வள மையங்களை அடையாளம் கண்டனர். ஆப்ஷன் ஏ வலியுறுத்தல். காரணம் இரண்டும் உண்மை. ஆர் ஏவை விளக்குகிறது. ஆப்ஷன் பி வலியுறுத்தல் காரணம் இரண்டும் உண்மை. ஆர் ஏஐ விளக்கவில்லை. ஆப்ஷன் சி ஏ உண்மை, ஆர் தவறானது. ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. 42nd question. All external influences and factors that affect the growth and development of living organism is called as option A environment, option B ecosystem, option C biotic factors, option D abiotic factors. உயிரினங்களின் வளர்ச்சியை பாதிக்கும் அனைத்து வெளிப்புற காரணிகளும் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ சுற்றுச்சூழல், ஆப்ஷன் பி சுற்றுச்சூழல் அமைப்பு, ஆப்ஷன் சி உயிரியல் காரணிகள், ஆப்ஷன் டி உயிரற்ற காரணிகள். 43rd question. The World Population Day is observed on dash every year. Option A August 11th, option B September 11th, option C July 11th, option D January 11th. உலக மக்கள் தொகை தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளன்று அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 11, ஆப்ஷன் பி செப்டம்பர் 11, ஆப்ஷன் சி ஜூலை 11, ஆப்ஷன் டி ஜனவரி 11. 44th question. The statistical study of human population is called as option A demography, option B morphology, option C etymology, option D seismography. மனித மக்கள் தொகை பற்றிய புள்ளி விவர ஆய்வு டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மக்கள் தொகையியல், ஆப்ஷன் பி உருவவியல், ஆப்ஷன் சி சொற்பிறப்பியல், ஆப்ஷன் டி நில அதிர்வியல். 45th question. The extraction of valuable minerals and other geological minerals from the mines is called as option A fishing, option B lumbering, option C mining, option D agriculture. சுரங்கங்களில் இருந்து மதிப்பு மிக்க தாதுக்களை பிரித்தெடுப்பது டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மீன்பிடித்தல், ஆப்ஷன் பி மரம் வெட்டுதல், ஆப்ஷன் சி சுரங்கம் தோண்டுதல், ஆப்ஷன் டி விவசாயம். 46th question. The secondary sector of the economy produces dash from raw material. Option A service goods, option B finished goods, option C economic goods, option D raw materials. பொருளாதாரத்தின் இரண்டாம் நிலை துறைகள் மூலப்பொருட்களிலிருந்து டேஷை உற்பத்தி செய்கிறது. ஆப்ஷன் ஏ சேவை பொருட்கள், ஆப்ஷன் டி முடிக்கப்பட்ட பொருட்கள், ஆப்ஷன் சி பொருளாதார பொருட்கள், ஆப்ஷன் டி மூலப்பொருட்கள். 47th question. Assertion and reason type. Assertion A. Ozone layer in the stratosphere is considered as the protective shield. Reason. It prevents the UV radiation from reaching the Earth's surface. Option A. A and R are correct. A explains R. Option B. A and R are correct, but A does not explain R. Option C. A is incorrect, but R is correct. Option D. Both A and R are incorrect. 47th question. தமிழ்ல வலியுறுத்தல். படையடுக்கு மண்டலத்தில் உள்ள ஓசோன் அடுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக கருதப்படுகிறது.
காரணம், இது புற ஊதா கதிர்வீச்சு பூமியின் மேற்பரப்பை அடைவதை தடுக்கிறது. ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஏ ஆரை விளக்குகிறது. ஏ மற்றும் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் சரியானவை, ஆனால் ஏ ஆரை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி, ஏ தவறானது, ஆர் சரியானது. ஆப்ஷன் டி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. 48th question. In tertiary activities, instead of producing goods by themselves, they are in the process of production. Reason, people in tertiary activities are purely eco-friendly. புரிஞ்சுங்களா? Option A, both A and R are incorrect. Option B, A and R are correct, but A does not explain R. Option C, A is correct, R is incorrect. Option D, A and R are correct, A explains R. இதே கொஸ்டின் தமிழ்ல. வலியுறுத்தல், மூன்றாம் நிலை நடவடிக்கைகளில் தாங்களாகவே பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பதிலாக உற்பத்தி செய்யும் பணியில் உள்ளன. மூன்றாம் நிலை நடவடிக்கைகளில் உள்ளவர்கள் முற்றிலும் சுற்றுச்சூழலுக்கு நட்பானவர்கள், எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் சரியானவை, ஆனால் ஏ ஆனது ஆரை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி, ஏ சரியானது, ஆர் தவறானது. ஆப்ஷன் டி, ஏ மற்றும் ஆர் ஆகியவை சரியானவை மற்றும் ஏ ஆரை விளக்குகிறது. 49th question. One among the following is not the first responder in case of a disaster. Option A, police officer. Option B, firefighters. Option C, insurance agent. Option D, emergency medical technicians. பின்வருவனவற்றில் யார் பேரழிவின் போது முதலில் செயல்படுபவர் அல்ல? ஆப்ஷன் ஏ, காவல்துறை அதிகாரிகள். ஆப்ஷன் பி, தீயணைப்பு வீரர்கள். ஆப்ஷன் சி, காப்பீட்டு முகவர்கள். ஆப்ஷன் டி, அவசர மருத்துவ பணியாளர்கள். 50th question. Which of the following statements belongs to responding to earthquake? Option A, avoid any place where police or security force actions is in progress. Option B, know the height of your street above sea level and distance of your street from the coast. Option C, stay away from glass, window, outside doors and wall and anything that could fall. Option D, before opening a door, feel it with the back of your hand. பின்வரும் அறிக்கைகளில் எது பூகம்பத்தின் போது செய்யப்பட வேண்டியவை? போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் எந்த இடத்தையும் தவிர்ப்பது. கடல் மட்டத்திலிருந்து தெருவின் உயரத்தையும் கடற்கரையிலிருந்து உங்கள் தெருவின் தூரத்தையும் அறிந்து கொள்வது. சரிங்களா? கண்ணாடி ஜன்னல்கள், கதவுகள், சுவர்கள் மற்றும் விழக்கூடிய எதையும் விட்டு விலகி இருப்பது. ஆப்ஷன் டி, ஒரு கதவை திறப்பதற்கு முன் அதை உங்கள் கையின் பின்புறத்துடன் உணர்வது. அதாவது கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி அது மேல விழுந்துருமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு பூகம்பத்தப்போ நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கோம். சரிங்களா? ஏன்னா இந்த டைம் வந்து பேரிடர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யூனிட் 9 பொறுத்தளவுக்கு பேரிடர் மேலாண்மையிலிருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால தான் இந்த டைம் டெஸ்ட்லேயே வந்து பேரிடர் மேலாண்மையிலிருந்து கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இனி அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்லையும் கண்டிப்பாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேருந்து டெஃபினெட்லி வி வில் டேக் மோர் கொஸ்டின்ஸ். ஒரு டிசாஸ்டர் நடக்கிறப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா, பிஃபோர் த டிசாஸ்டர் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஒரு பேரழிவு வருவதற்கு முன்னாடி என்ன செய்யணும், பேரழிவின் போது புரிஞ்சுங்களா, ஆன் த டிசாஸ்டர் டைம் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதுக்கப்புறம் டிசாஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அதை யோசிக்கணும். புரிஞ்சுங்களா? அப்படிதான் அதற்கான கொஸ்டினுக்கான ஆன்சரே எழுதணும். பூகம்பத்தின் போது என்ன பண்ணுவீங்க, பூகம்பம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, பூகம்பம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும். புரிஞ்சுங்களா? பூகம்பம் மட்டுமே பேரிடர் கிடையாது, இந்த மாதிரி நிறைய பேரிடர்கள் இருக்கு. ஸோ அந்த பேரிடரின் பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் இந்த 3 டென்ஸ்லேயும் இந்த பேரிடரை யோசிச்சாலே ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுத முடியும். அண்ட் ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? இன்னைக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் SAIS அகாடமிக்காக வெங்கடேஷ் குமார்.